शरण संप्रदाय अनुष्ठान रक्षण अभिमान a satsang for the propagation of Ramanuja Sampradayam. ராமானுஜ சம்பிரதாயத்தில் நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் பண்றார். நீ ரொம்ப க்ஷேமா இருப்பாயா, சொன்ன வார்த்தை பிரகாரம் நடக்காதவங்க என்று கோபித்துக் கொண்டு சொல்றார். நீயே வாழ்டா அப்படின்னா வாழ்தான் அர்த்தம் சொல்றாரு சுவாமி. அந்த மாதிரி ஸ்ரீபகசபாந்தவான்னு கோபத்தோடு சொல்லிவிட்டார். அதனால உடனே தஸ்தரூபம் சவிக்ஞாயா ஜெகத் சர்வம் மகான் ரிஷி நிருபதி சுபிரதோ பூதம் வசிஷ்டோ வியாக்கியம் அபுரவீது. இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் நீ சொன்னது நியாயமா இருந்தா நீயே உன்னுடைய வார்த்தையை வைத்துக்கோ, நான் போறேன்னு சொன்ன உடனே கோபிச்சுட்டு போவச்சு உலகமே இருந்துங்கள். விஸ்வாமித்திரர் கோபம்னா எப்படி இருக்கும்? தஸ்தரூபம் விக்ஞாய ஜெகத் சர்வம் உலகமே நடுங்கிறது. வசிஷ்டர் பார்க்கறா பெரிய ஆபத்தா படும்போது தோன்றது. அவர் வந்து கிழக்கிச்சே இவர் கொஞ்சம் அடக்கம் இல்லாமல் எதவனா தரேன் இவரா சொல்லுது. கடைசியில ராமனை கூட அனுப்புன்னா முடியாது, தெய்வதாசியாமின்னு உறுதியா சொல்றாரே. அவர் கோபித்து கொண்டு போறாரே என்னாகும்னு பயந்து அவர் ராஜாவை பார்த்து நிதானமா சொன்னார். அரசனே அவனுக்கு தெரியாத தர்மம் கிடையாது, புரோகிதாடோ அவ சொல்ல வேண்டிய தர்மத்துல சம்சுத்தி ஏவம் கரோமீதி அகுருவானசி ராகவா இஷ்டாபூர்த்த வதோ பூயாது தஸ்மாத் ராமம் விசர்ஜியா. எத்தனை தர்மமா இருந்தோம். நமக்கு சக்தி இருக்கும் பொழுது நாமா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த உபகாரம் பண்றேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை நாம் செய்யாமல் போனோமானால் இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்கள் நாம் பண்ண புண்ணிய கர்மாக்கள் அவ்வளவு போயிடும். இஷ்டாபூர்த்த வதோ பூயாத். இவ்வளவு நாளா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க. இஷ்டம்னா யாகாதிகள் பண்ணிருக்க, பூர்த்தம்னா காலம் குளம் வெட்டுறது ஏரி வெட்டுறது அந்த மாதிரி எத்தனையோ தர்மங்கள் நீ பண்ணிருக்க. இத்தனை நாட்களா பண்ண தர்மங்கள் அவ்வளவும் பயன்று போயிடும். அதனால ராமன் அனுப்பு நன்மைதான் வரும், கவலைப்பட வேண்டாம். சம்சுத்தி ஏவம் கரோமீதி அகுருவானசி ராகவா இஷ்டாபூர்த்தவதோ பூயா தஸ்மாத் ராமம் விசர்ஜயா. யாரு வசிஷ்டர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால சக்தோ சேஷா ஸ்வயம் குப்தா. விஸ்வாமித்திரர் இருக்காரே தானே தன்னுடைய சாமர்த்தியத்தாலே ராட்சசாலை அழிக்கக்கூடியவர் தான். தவ புத்திர ஹிதார்த்தாய துவாமுபேட்சி அபியாஜரே. அவர் வந்து உன்னை கேட்பது உன்னுடைய புத்திரனுக்கு பலவிதமான நன்மை உண்டு பண்ண போறார். உன் பிள்ளைய பத்தி உலகங்கள்லாம் அறிய போறது, பல க்ஷேமத்தை உண்டு பண்ண போறார். அதுக்காக அவர் கூப்பிடுறாரு. இதுவரை இந்த ராட்சசால அவரே தன்னுடைய தபோ பலத்தாலே ஒரே கணத்துல அழித்து விட முடியும்டா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. பரியாப்த பாக்கியாய பவான் அமுஷ்மை புரியாத் சபரியாம் குஷியாத்மஜாய நிரியாது தானாம் வசுதாம் விதாதும் நிரியாது ராம சக லக்ஷ்மணேனான்னார். அவர் பெரிய பாக்கியசாலி. யாரு? விஸ்வாமித்திரர். வசிஷ்டரை கொண்டாடுறார். அவர் தேவ ரிஷியா இருந்து ராஜ ரிஷியா இருந்து குரு ரிஷியானவர், ரொம்ப உயர்ந்தவர். அவரை நீ ஆராதிக்க வேண்டிய முறையில் ஆராதனை பண்ணு. ராமன் அவர் கூட அனுப்பு. நிரியாது ராமஹா கூட அனுப்பு. இவர் கூட சொன்னார் சக லக்ஷ்மணேனா. லக்ஷ்மணன் கூட அழைச்சிட்டு போட்டோம். எதுக்கு தெரியுமா? நிரியாது தானாம் வசுதாம் விதாதும். பூமியை யாது தானால் இல்லாமல் ஆக்கணும். பரம சுவாரஸ்யம். நிரியாது தானாம். அது பராசத்துக்கா போஜராஜன் கம்பராமாயணத்துல போஜ சம்போதிக்கலாம். நிரியாது தானா யாது தானான்னு யாருக்கு பேரு? ராட்சசாளுக்கு. ராட்சசாலே இல்லாமல் பூமி ஆகணும். அப்படி ராமனாலதான் ஆக்க முடியும். அதுக்காக தான் அவதரிச்சிருக்கான். அதனால ராமஹா நிரியாது தானாம் வசுதாம் விதாதும் நிரியாது ராமஹா சக லக்ஷ்மணேனா என்று சொன்னார் வசிஷ்டார் என்று சொல்லுவா. அதாவது என்ன தாற்பயம்னா, ஒரு வார்த்தை நாம் பிரதிஜை பண்ணிவிட்டோமானால் நமக்கு சாமர்த்தியம் இருந்தால் நிறைவேற்றி தரணும். அப்படி நிறைவேற்றாமல் போனால் இத்தனை நாளா நாம் பண்ண புண்ணியங்கள்லாம் போயிடும். நீயா இதவனா கொடுக்குறேன்னு ராமன் தவறான முதல்ல சொல்லுது. எல்லாம் பண்றேன்னா ராமன் சேர்ந்தது தானே அது. அப்ப ராமன் கொடுக்குறது என்ன? அவனுக்கு இப்போ சக்தி இல்லையா? ராமனாலே அவன் நினைக்கிற காரியத்தை நிறைவேற்ற முடியாதா? அப்படி இருக்க முடியாதுன்னா நீ பண்ண சுகங்கள் பாவங்கள் புண்ணியங்கள் அவ்வளவும் போயிடும் என்று சொல்றார். இதுக்கு அநேக சொல்லுவோம். இந்த கடவுபட்சத்துல ஒருவர் பிதா யாகம் பண்றார். ஏதோ பலம் வேணும்னு யாகம் பண்றார். ஒரு தகப்பனார் ராஜசிரவசன்னு பேரு ஒரு யாகம் பண்றார். அதுவும் யாகம் பண்ணச்சே பலனை விரும்பி யாகம் பண்றார். உஷன்னா காமயமானா. அவர் யாகம் பண்ணச்சே அவர் பிள்ளை வைப்பேன் நச்சிகேதஸ்ன்னு பேரு. நம்ம சந்தம் குமாரம். ரொம்ப சத்து அவன், நல்ல பரமபாகவதன், பிரம்மஞானம் விடுவோம், சின்ன குழந்தை தான். தான் தகப்பனார் பண்ற யாகத்தை அவன் கவனிக்கிறான். தட்சிணாசு நியமானாசு. அவர் தட்சிணம் கொடுக்குறார். தகப்பனார் புத்துக்கிறதுலாம் கொடுக்குறார். பார்க்கான் பிள்ளை அப்பா என்ன பண்றாரு என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கான். பசுக்கள் எல்லாம் கொடுக்குறார். என்ன பசு கொடுக்குறாருன்னா பீதோதகா ஜெகதுனா துக்ததோகா நிரிந்திரியா ஆனந்தானாமதே லோகா தான் சகச்சதி தாதரது. அவர் கொடுக்குற பசுக்கள் எப்படிப்பட்டது தெரியுமான்னா, அது குடிக்க வேண்டிய தண்ணீர் எல்லாம் குடிச்சாயிடுச்சு, சாப்பிட வேண்டிய புல்லை சாப்பிட்டாயிடுச்சு.
கறக்க வேண்டிய பாலை கறந்தாயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் புல்ல சாப்பிடாது, இனிமே தண்ணீரை குடிக்காது, பாலை கறக்காது, நிரிந்திரியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கர்ப்பமா இருந்து ஏதாவது கண்ணாவது போடுமா, அதுக்கும் முறையும் இல்லை. என்ன அர்த்தம்? நாளைக்கும் ஒரு நாளும் அப்படி இருக்கு அந்த நிலைய பசுக்கள். இந்த பசுக்களை தானம் பண்றார். அனந்தா நாமதே லோகாக காம்சகச்சி. அப்படிப்பட்ட பசுக்களை ஒருத்தனுக்கு தானம் பண்ணுவோம்னால் எதுக்கும் பிரயோஜனப்படாத பசுக்களை பயங்கரமான நரகங்கள்லாம் வருமே. இப்படிலாம் பார்த்தோம். நம்ம தகப்பனார் விஷயம் தெரிந்தவர் அதுல நிஷ்காமியமான முறையில பண்ணா தேவை. பரண விரும்பி வேற பண்றார். பரண விரும்பி பண்ணச்சே நல்ல முறையில பண்ணணும். அப்படி பண்ணலன்னா பல சிரமங்கள்லாம் வருமேன்னு அவனுக்கு தோணித்து, சரி நம்ம தகப்பனார்கிட்ட போய் நம்மையாவது யாருக்காவது புரிஞ்சு சொல்லலாம், ஏதாவது உபயோகப்படுறதா பார்க்கலாம்னு சர்வஸ்வம்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாமா, நாமும் சேர்ந்தவன் தான் நினைச்சிட்டு அப்பா கிட்ட போய் கதகஸ்மி தாசியமா என்ன யாருக்கு கொடுத்து போறோன்னு கேட்டான். அவர் பேசாமலே இருந்தார். ரெண்டாவது தடவை கேட்டான் விதியம், அப்ப பேசாமலே இருந்தார். மூன்றாவது முறையும் கேட்டான் என்ன யாருக்கு தர போகிறீர்கள்னு. யாருன்னா ரொம்ப ரட்சணம் பண்றாரு. கோபம் வேற வரக்கூடாது. கோபம் வேற வந்துருக்கு. மண்ணும் ஆவிவேஷா. உடனே சொன்னார் முத்தியவே துவாதகாமி, யமதர்மராஜனுக்கு உனக்கு கொடுக்க போறேன். உடனே சொன்னா பகுநாமேமி பிரதமஹா பகுநாமேமி மத்தியமஹா கிம்சுத் யமஸ்ய கர்த்தவ்யம் என்னஜாத்திய கரிஷ்யதின்னா. ஒருத்தனுக்கு ஒரு தானம் பண்றவங்கன்னா அந்த தானத்தாலே அவனுக்கு பயன் ஏற்படணும். என்கிட்ட ஒருத்தன் ஒரு பெரிய ஒரு யானை வாங்கி கொடுக்குறேன்னா ஒரு யானை வச்சு என்ன பண்றது? நம்ம கொடுக்குற தானம் அவளுக்கு ஏதாவது உபயோகப்படுமான்னு பார்க்கணும். அந்த மாதிரி யமதர்மராஜனுக்கு என்னால என்ன உபயோகம் வர போறது? அப்படித்தான் இருந்தாருக்கிட்ட உபயோகமா சொல்லியாச்சு. அவன் சொல்றான் யமலோகத்துக்கு போட்டி போறதா இருந்தா அதுல முதலியாவது இருப்பேன், நடுவலியாவது இருப்பேன், நேரத்தை கட்சியில போக மாட்டேன். சில பேர் இந்த கிராம உற்சவங்கள் வரது பாருங்க, கோஷ்டியில் வருவா, கட்சியில இருப்பா, அப்படி மசமசான்னு ஆள் பார்த்து வச்சு கொடுத்து ஆள் போடுவா. அதுக்காக தான் கட்சியில வருது. அந்த மாதிரி மசமசான பின்னால ஓடி போக மாட்டேன். அந்த கோஷ்டியில முதலியாவது இருப்பேன், நடுவலியாவது இருப்பேன். பகுநாமேமி பிரதமஹா பகுநாமேமி மத்தியம் என்ன அர்த்தம்? அதுக்கு நான் பயப்படையும் அப்பா கிட்ட. உடனே தகப்பனார் பார்த்தா குழந்தை கோபத்தால சொன்னா இந்த பையன் இப்படி சொல்றது, குழந்தாய் நான் வரைக்கும் விளையாட்டுக்கு சொன்னேன்டா, உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியுமான்னா. அப்ப சொன்னா அனுபஸ்தி பூர்வே பிரதிபஸ்தி ததாபரே. நம்ம பெரியவாளை கவனிச்சு பாருங்கோ, சொன்ன வார்த்தை யாராவது மீறி இருக்காளா? நம்ம பெரியவாளை பாருங்க, மற்றவாளை பாருங்கோ. நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்றால் அப்புறம் பரியாசி சொன்னேன், விளையாட சொன்னேன், யாராவது சொல்லுவாடா எங்கேயாவது? எப்போ உங்க வாக்கால சொல்லியாச்சோ அவன் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றணும். ஏன் சிரமப்படுகிறீர்கள்? என்ன சொல்லியாச்சு, நான் தயாரா காத்துருக்கேன். ஆயிரம் நம்ம பெரியவாளை பார்ப்போம், மற்றவாளை பார்ப்போம், சொன்ன வண்ணம் செய்ய வேணும். சாமர்த்தியம் இருந்தால் நான் இப்ப பெரிய விளையாட்டு சொன்னேன் சொல்லக்கூடாது என்று சொல்லி வெளியில புறப்பட்டே போயிடுறான். இவரால் தடுக்க முடியல. அவன் போய் பெரிய உபதேசங்கள்லாம் பெற்றுக் கொண்டு வரான். அதெல்லாம் சரித்திரம், அற்புதமான சரித்திரம். அது ராமன் நாகபாஷத்தாலே கட்டுப்பட்டு கீழே விழுந்திருக்கார். நாகபாஷத்தாலே அப்போ மற்ற பேரெல்லாம் அநேகமா இல்ல மாதிரி ஆயிட்டா. விபீஷணன் ஜாம்பவான் அவ கிட்ட சூரியன் அவ மாத்திரம் வரா. ராமன் கடல ஜலம் பெருகுது. என்னன்னா என்ன அப்படி கடல ஜலம் பெருகுதுன்னா, எனக்கு நான் ராமன் சீதை கிடைக்கலையே, லக்னம் போயிடுறானே, நான் போயிடுறேன் என்ற கவலை எல்லாம் கிடையாது. ஆனால் சொன்ன பிரகாரம் வாக்க நிறைவேற்றாமல் போறேன் என்ற கவலை தான் எனக்கு. தச்ச மித்யா பிரலப்தம்மா பிரதட்சதி நசம்சயா என்மையா நகர்தோ ராஜா ராட்சசானாம் விபீஷணா. ஒரு குழந்தை சரணாதி பண்ணா, அவன் எதையுமே கேட்கல. நானா அவனை கூப்பிட்டு ராஜானாம் துவாம் கரிஷ்யாமி சத்தியமே உன்னை ராட்சச லங்கைக்கு ராஜாவாக்குறேன், நான் சொன்ன வார்த்தை பொய்யாவாது, சத்தியம் சொன்னேனே, சொன்ன பிரகாரம் செய்யாமல் போறேன்னு தான் கவலை. அதனால ஒரு வாக்கால சொல்லிவிட்டானா நிறைவேற்றியே தீரணும். வாய் பேசும் நங்கா எழுத்தீராயினா, வாய் மாத்திரம் பேசி செயல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இருக்க கூடாது. நீ வாய் பேசினாயா இல்லையா? இப்போ ஏன் இப்ப கூட அனுப்ப மாட்டேன்னு பயப்படுற? அதுல இஷ்டா பூர்த்த வதோ பூயா. அதுல நீ பண்ண புண்ணிய பாவங்கள்லாம் பாவங்கள் புண்ணியங்கள் அவ்வளவு போயிடும். அதுல ராமன் விசர்ஜயா, ராமன் அனுப்பு. ராமன் திரும்பி வரைச்சே பௌவிதமான மங்களமானவா திரும்பி வருவான், குறையிலேன்னு சொன்னார். ததா வசிட்டே புருவதி ராஜா தசரதசுதம் ஆய் ததௌசா பிரீதி ரூபேணா ராம். உடனே ததௌசா குசி புத்திராய. உடனே வசிட்டர் இந்த மாதிரி சொன்ன உடனே தசரதற்கு மனசு தெளிந்து போச்சு. வசிட்டர் சொன்ன உடனே மனசு ரொம்ப தெளிஞ்சு போய் இது நாம ரொம்ப கலக்கி விட்டோம் நினைச்சு உடனே ராமனை கூப்பிட்டார். உடனே அந்த பெரியவர் அவனை கூப்பிடுறார். அவர் கூட போய் அவர் சொன்ன பிரகாரம் கேட்டுக்கொண்டது கூட போகணும்னு அனுப்பிட்டார். உடனே அவள் போய் தாயார் கிட்ட சொல்றார். உடனே தாயார் ரொம்ப சந்தோஷம். இவராவது கலங்கினார், தாயார் கலங்கவே இல்லை. இப்படிப்பட்ட பாக்கியம் பெரியவாள் கூட போய் அனுபூத்தி பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதா கூட போயிட்டு வாங்கட்டா. உடனே லட்சணம் தானும் புறப்படுறேன் என்றார். 2 பேரும் போயிட்டு வாங்குவோம்ட்டா. உடனே 2 பேரும் சுப்ரீதே தசௌசா குசி புத்திராயே சுப்ரீதேன்னு அந்தராத்மா முதல்ல கலங்கினாரே தவிர அப்புறம் ராமனை கூட போகிறதுக்கே சந்தோஷமா அனுப்பி விட்டார் தசரதர். கௌசல்யம் ரொம்ப சந்தோஷமா அனுப்பிட்டா. உடனே விஸ்வாமித்திரர் 2 பேரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு போறார். அது கதைகள்லாம் நிறைய வருது. கதைகள்லாம் நிறைய சொன்னா அதுதான் சரியா போடும்.
அதுல முக்கியம் கலைகள் நிறைய புறப்பட்டு போறார். போகச்சு அத்தியந்த யோஜனம் கத்வா சரவியா தட்சிணேதுவே ராமேதி மதுராம்பாணி விஸ்வாமித்ரோபி பாஷதா நடத்தி அழைத்து கொண்டு போறார். விஸ்வாமித்தர் போறார், ராமன் லக்ஷ்மணன் 3 பேரும் நடந்து அந்த வீதியில் போயிட்டு இருக்கா. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறா. சரவினுடைய தெற்கு கரையிலேயே போயிட்டு இருக்கார். சரவினுடைய தெற்கு கரையிலேயே போறார். 1.5 யோஜனை போனாராம் அழைச்சிங்க அவளை. அத்தியந்த யோஜனம் கத்துவா. அதனால அரை யோஜனை அதிகம் தான். 1.5 யோஜனை. ஒரு யோஜனை என்பதை பத்தி பலவிதமான கணக்குகள் உண்டு. அந்த தேச வேதனை யோஜனா வீதம் மாறும். பொதுவா ஒரு யோஜனைனா 10 மைல் கணக்கு வச்சிருக்கா. அதனால 100 யோஜனை தாண்டினாருன்னுவா. சமுதிரத்தை 1000 மைல் தாண்டினார்னு வியாக்கியானம் பண்றா. யோஜனை என்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல அந்தந்த ஊர் பிரகாரம் அர்த்தத்துல வித்தியாசம் உண்டு. 8 மைல் சில சொல்லுவா, 10 மைல் சொல்லுவா, அப்படிலாம் வித்தியாசம் உண்டு. அதை பத்தி நம்ம பார்த்தா பொதுவா 10 மைல் வச்சுப்போம். அதனால 15 மைல் தூரம் அஷ்டபூர்கார்கள் நடத்தி நடந்துட்டே போயிட்டு இருக்கா. அவ்வளவு தூரம் போன உடனே அப்புறம் சொன்னாரா, ராமேதி மதுராம்பாணி விஸ்வாமித்ரோ அபிபாஷதா. ராமா என்ற இனிமையான வார்த்தையை சொன்னாரா யாரு? விஸ்வாமித்திரைய ராமான்னு அழைச்சாராம். சொல்லச்சே எப்படி இருக்குது? தித்திக்கிறது தான். அன்னிக்கும் அமதூரும் என்னாவுக்கு ராமநாமாவை சொல்லச்சே எப்படி இருக்கும்? அப்படி ராமேதி மதுராம்பாணி விஸ்வாமித்ரோ ராமான்னு கூப்பிட்டாராம். வால்மீகி அவருக்கு ரசிக்கிறதுலையோ வால்மீகி சொல்றாரு மதுராம்பாணி. என்ன பூஜந்தம் ராமராமேதி. இப்ப வால்மீகி என்ன சொல்றாரு? பூஜந்தம் ராமராமேதி. இப்ப பார்த்தா ராமராமான்ற மதுரமான வாக்கு தான் எதிர்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் ரொம்ப திட்டிக்கிறது அந்த மதுரான்ற வாணி, ராமவாணியானது. அந்த மாதிரி ராமான்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டு ராமலட்சுமணனை பார்த்தார். அவர் 2 பேரையும் பார்த்து சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் லட்சுமணனை பார்த்து சொல்லல, ராமனை பார்த்துதான் வித்யாம் பிரதிகிரண்யேஷ்வா பலாம் அதிபதாந்ததா. 2 மந்திரம், பலான்னு ஒண்ணும் அதிபதான்னு ஒண்ணும். அந்த மந்திரத்தை இப்ப நான் உபதேசம் பண்றேன். உபதேசம் பண்ணா அதனால என்ன வராதுன்னா, இந்த நடக்கிறதாலே வரக்கூடிய விஷமங்கள்லாம் வராது. சுத்விவாசே நதார் நதேராம் பவிஷ்யேதே நரோத்தமா நஸ்ரமஹா நத்கரோவாபி. அப்படி உனக்கு சமம் இருக்காது, உடம்புல எந்த ஆயாசம் வராது, நடந்து வருவதால் வர சமம் வராது, பசி இருக்காது, தாகம் இருக்காது. அப்படிப்பட்ட மந்திரம், உயர்ந்ததான மந்திரம். அந்த மந்திரத்தை அவங்க உபதேசம் பண்றேன்னு வித்யாங்கிரீஷ்வா என்றார். உடனே ராமலட்சுமணன் என்ன பண்ணா, நான் பக்கத்துல சரவி போறது இல்லையோ, போனா கைகால அலம்பி கொண்டா ஆச்சம் பண்ணு வர சொன்னார். மந்திரோபதேசம் பண்ணிக்கிட்டு வருது. கைகால அலம்பிட்டு ஆச்சம் பண்ணு வந்தார். வந்தா உடனே பிரிஞ்சகிராகத்தே வித்யே மகர்ஷே பாவிதாத்மனா. உடனே அந்த மந்திரத்தில் நல்ல சித்தி பெற்ற விஸ்வாமித்திரர் பலா அதிபலா என்று சொல்லக்கூடிய 2 மந்திரங்களை ராமனுக்கு உபதேசம் பண்ணார். பிரிஞ்சகிராக தான் வருதுங்க, ராமனுக்கு தான் உபதேசம் பண்ணார். தே வித்யே மகர்ஷே பாவிதாத்மனா. பலா அதிபலான்னு அந்த மந்திரம் கூட உள்ளது. ஆனா அந்த பலத்தை, அந்த மந்திரத்தை யாரும் சித்தி பெறல. அப்படி சித்தி பெற்றவருக்கு உபதேசம் பண்ணாரானா நமக்கு என்ன இருக்காது? சுத்விவாசே நதேராம் பவிஷ்யதே, பசி இருக்காது, தாகம் இருக்காது, நஸ்ரமஹா நத்வரோவாதே, ந தேகசே ந ரூபசி விபரீயா, உடம்புல உள்ள நிறம் மாறாது, பசி இருக்காது, தாகம் இருக்காது, சோகம் இருக்காது. அப்படிப்பட்ட மந்திரம். அந்த மந்திரம் இருந்து கூட மந்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது யாரும் அபியாசம் பண்ணல. குருமுகத்தாலே உபதேசம் பண்ணக்கூடிய பாக்கியம் இப்ப யாருக்கும் கிடைக்கல. அந்த மந்திரம் மாத்திரம் உள்ளது. அப்படிப்பட்ட சிறந்த மந்திரம். அப்ப ராமன் உபதேசம் பண்ணார் யாரு? விஸ்வாமித்திரர். இதெல்லாம் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணார் விஸ்வாமித்திரர். லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணாரா இல்லையானா அங்க சொல்லல, இந்த இடத்துல சொல்லல. ஏன்னா ராமனுக்கு தான் சொன்னார். ராமன் தான் கூப்பிட்டார். ராமேதி மதுராம்பாணி. ராமனுக்கு தான் உபதேசம் பண்ணியிருக்கார். என்ன தாற்பயம்னா, எப்பவுமே வசிஷ்டரோ விஸ்வாமித்திரோ யாரா இருந்தாலும் ராமன் உபதேசம் பண்ணுவா. ராமா நீ அவளுக்கு உபதேசம் பண்ணு அப்படிதான் பண்றவள். அதெல்லாம் பாரதம் சொல்ல போற கட்சியில சொல்லிச்சு, பிராது சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. கட்சியில சித்திரகூடத்தை போய் பிரார்த்திக்கிறாரு. அப்ப அவர் கேட்கிறார், நான் என்ன அவனுக்கு கூட பிறந்த சகோதரன் மாத்திரமா? உன்னுடைய சிஷ்யன் பரதம் சொல்றார். ராமன் இவருக்கு என்ன சிஷ்யன் இருக்கோ அப்படி ராமன் தான் உபதேசங்கள்லாம் இவளுக்கு பண்ணியிருக்கார். அதே மாதிரி வசிஷ்டர் சொல்லிச்சு அப்படிதான் ராமன் உபதேசம் பண்ணுவார். ராமா நீ அவளுக்கு உபதேசம் பண்ணுவா. விஸ்வாமித்திரன் அந்த மாதிரிதான் ராமனுக்கு உபதேசம் பண்ணு, ராமா லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணுவார். அதான் அவர் சொல்லச்சு பிராது சிஷ்யஸ்ய. அதுக்கு வியாக்கியானம் பண்ணி பரிவாச்சம் பண்ணல, எல்லா மந்திரங்களும் உன்னிடத்தில் தானே எனக்கு உபதேசம். சிஷ்யஸ்ய ஒரு சிஷ்யன் மாத்திரம் இல்லை, நான் தாசனா இருக்கேன். அப்படி கல்யாண குணங்களுக்கு தோற்று நான் தாசனானேன். அவ கூட பிறந்தவனாயும் சிஷ்யனாயும் வேலைக்காரனாயும் அடியனாயும் உள்ள எனக்கு கிருபம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ராமனுக்கு தான் உபதேசம் பண்ணார். ராமன் லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்ணான். என்னது ஊஷுஸ்தாம் ரஜினியின் தீரே சரவியா சுதுநந்திரையா. அந்த மாதிரி உபதேசம் பெற்று கொண்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி, முதல் நாள் ராத்திரி அந்த சரவனுடைய கரையில
3 பேரும் சுகமா சந்தியாவந்தனங்களை பண்ணி விட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு அங்க அது ராத்திரி கழிக்கிறான். சுசுகம் திரையா ஊஷுஸ்திரே ரஜினியும் திரையா, அந்த ராத்திரி 3 பேரும் கழிக்கிறான். எப்படி இருந்தாவா, எப்படி படுத்துந்தா? தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திரணசயனே அனுச்சிதே சகோஷிதாபியாம் குசிக சுத வச்சோ அனுலாலிதாபியாம் சுகமிவோ சா விபாவரி. அந்த ராத்திரி ஆனந்தமா போயிட்டு வாழ்க்கை. எங்க சினிமா படுத்தம் இருக்கா 2 பேரும் மெத்தம்னா பஞ்சசேனத்தில் வழிபட வேண்டிய குழந்தைகள் விஸ்வாமித்தர் ஏதோ இலைகளை கொண்டு போட்டுருக்காரு. அந்த இலைகள் தான் அதான் சொன்னார். ஆயினும் தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திரணசயனே, ஒரு புல்லையும் தழையும் கொண்டு இலையை கொண்டு படுத்து போட்டு வச்சிருக்கார் குழந்தைகளுக்கு. அந்த படுக்கையில படுத்துருக்காருதான். மெத்தன பஞ்சசேனத்தில் வழிபட வேண்டிய குழந்தைகள் அப்படி படுத்தம் இருக்கா. விஸ்வாமித்தர் அழகான கதை குசிகேசுதா வச்சோ அனுதாதாபியாம் பல பிரகாரமான கதைகள் தான் சொல்றார். குழந்தைகள் கதையை கேட்டு ஆனந்தமா அப்படியே தூக்கி விட்டார்கள். நல்லா தூக்கி விட்டா. அந்த ராத்திரி போறதே அவளுக்கு தெரியல. சுகமே விபவு சா விபாவரீச்சா, அப்படி ராத்திரி போறது. விஸ்வாமித்தருக்கு மாத்திரம் ராத்திரிலாம் தூக்கம் இல்லை. அவ தூக்கி போட்டா குழந்தைகள் கதை சொல்லிட்டே இருக்கார். அப்படியே தூக்கி விட்டா. வேறு பொழுது எப்போ முடிய போறது இது பார்த்துட்டு இருக்கார். குழந்தைகளை படுத்து விட்டு வந்திருக்கார். குழந்தை காட்டார் எழுந்து போய் அவளை எழுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கார். பிரபாதாயாந்து சர்வரியாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி அபிபாஷித காகுஸ்தம் காகுஸ்தவுன்னு பாடம், ஷயானவுன்னு பாடம், காகுஸ்தம் ஷயானம் பர்ணசம்ஸ்தரேன்னு ஒரு பாடம் உண்டு. காத்தார எழுந்தார். குழந்தை 2 பேரும் படுத்தம் இருக்கா. சிஷ்டம் சிறுகாலே வருது. சிஷ்டம் சிறுகாலே வந்த உடனே இவர் ராமலட்சுமணால எழுப்ப போறார். எழுப்ப போச்சே ராத்திரி 2 பேரா படுத்தம் இருக்கா. இப்ப காலம்பரம் போச்சு இவருக்கு ஒருத்தர் தான் அங்க சேர்ந்து அழைக்கிறார். 2 பேரும் இல்லை. சயானம் பரமசம்ஸ்தரே 2 பேரை அந்த படுக்கையில படுக்க விட்டு வந்தவர் காலம்பரை வந்து பார்த்தா ஒருத்தர் தான் படுத்துருக்கார். ராமன் தான் இருக்கார். சயானம் பரமசம்ஸ்தரேன்னு சயானமும் இல்லை. ஆயினால இவர் யாரை எழுப்புறாருன்னா ஒருத்தர் தான் படுத்துருக்காரு. கணக்கு தெரிகிறார். அந்த ஒருத்தர் தான் அவர் எழுப்புறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாந்தூலா கர்த்தவியம் தெய்வமான்யம். இங்க அழகான வியாக்கியானம் பண்றா. ராமன் சேனிச்சிருக்கார். இவர் லக்ஷ்மணனே தெரியல. அதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு ஆச்சாரியால் ராமனை எழுப்பு போனவர் ராமனையும் மறந்தார். தான் வந்த காரியத்தையும் மறந்தார். யாரையோ கொண்டாடிட்டு இருக்கார். யாரை கொண்டாடுறார்? கௌசல்யா சுப்ரஜாஹா அப்படி நினைக்கிறார். ஆத்மகனம். ராமா, உன்னை பெற்ற தாய் இருக்காளே சுப்ரஜாஹா, என்ன நோக்கு நோற்றாளோ இவனை பெற்ற வகையுடையாள் என்ன பாக்கியம் பண்ணியிருக்காளோ என்று கௌசல்யை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாரு. இங்க ராமனை பார்த்தவர் ராமனையும் ஸ்தோத்திரம் பண்ணல. ராமன் எழுப்பு வந்த காரியத்தையும் மறந்தார். கௌசல்யை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த பெரியதாச்சனம் உள்ள வியாக்கியானம் பண்றார். உண்ண புக்கவன் வாயை மறந்தான். சாப்பிடுறவன் வாயை மறந்துட்டா அப்புறம் என்ன பண்றது? அதெல்லாம் முக்கியம் சாப்பிடுறது அவயவங்கள்ல. அந்த மாதிரி எழுப்பு வந்தவர் அந்த காரியத்தை மறந்து ராமனையும் மறந்து கௌசல்யை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. கௌசல்யா சுப்ரஜான என்ன தாற்பயம்னா ராமன் சயனிச்சன் இருக்கான். அந்த சயன திருக்கோலத்தை ஒரு நொடி இவர் சேவிச்சுட்டார். அர்த்தத்துக்கே பார்த்தார். என்ன அழகு! கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பரவி பாயும் பூங்கொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்க கண்டும் எங்கனும் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேன் தொடர்பு எழுதுவார். உபை காவிரி மத்தியத்துல அந்த ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கானே, அதை ஒரு தினம் சேவித்து விட்டோமானால் நம்மால மறக்க முடியுமா? என்ன கிடந்ததோர் கிடக்கை, என்ன அழகான திருக்கோலம், சேன திருக்கோலம். ஒரு க்ஷணம் மறக்க முடியுமான்ற அவ்வளவு அழகான திருக்கோலம். ஆறாவதே அடியனுடனும் நின்பால் அன்பாயே நீராய் அரைந்து கரையை உருக்குகின்ற நடுமாலே சீதார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குழந்தை ஏறார் ஓரம் திகழ கிடந்தாய் அடியன் கண்டேன் அம்மானே என்றார். அடியன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதே இருந்தார். இந்த மாதிரி இந்த பகவானுடைய சேன திருக்கோலத்தை ஒருத்தர் சேவிச்சுட்டாலான அதுல இருந்து கண்ணை வாங்க முடியாது. அப்படியே சேவிச்சதுக்கெல்லாம் அமூரத்துவமும் அவ்வளவு அழகு. அப்படிப்பட்ட மகான்கள் தான் ஒருவராலே விஸ்வாமித்தர் அந்த அழகான சேவை சேவித்தாராம். என்ன அழகு! இந்த அழகை எப்ப பார்த்தாலும் சேவிக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? தாயாருக்கு தானே கிடைக்கும். குழந்தைகளை தொட்டில் இருக்கோம், மடியில வச்சிடணும், அது தூங்குற பொழுது அழகா பார்க்கக்கூடியது. ஒரு க்ஷணம் சேவிச்சேனே, இத்தனை நான் பாடுபடுறேனே, எப்பொழுதுமே அந்த உத்தமிக்கு கிடைச்சதே, அவள் என்ன பாக்கியம் பண்ணியிருப்பாளோ என்று அவளை கொண்டாடுறார். கௌசல்யா சுப்ரஜா அதான் அழகு. அந்த பகவானுடைய திருக்கோலங்கள்ல சயன திருக்கோலத்துல உள்ள அழகு எதுவுமே கிடையாது. மடி கொடுத்தால் துடிக்க வேண்டும்படியான அழகுன்னு அறிவாச்சனம் உள்ள சமயா போதித ஸ்ரீமான் சுகுப்த பரந்தபகான் சீதா பிராட்டி அந்த சித்திரக்கூடத்தில் இருந்துச்சு. சீதா உட்கார்ந்து இருக்கா. சீதை தொடையில தன் சிரசை வச்சுட்டு பெருமாள் படுத்துருக்கார். முழுட்டு இருக்கார். அப்படியே அழகா பார்த்துருக்கா. சுகசுப்தா பரந்தபா ஸ்ரீமான் அந்த தூங்கும் போது உள்ள ஒரு காந்தி பிராச்சுரியம் அழகு வெள்ளத்தை பார்த்து என்ன அழகு
லோகத்துல எவ்வளவு அழகான புருஷனா இருந்தா கூட தூங்குற பொழுது பார்த்தா அந்த அரகன் இருந்து கொட்டாய் விட்டு கோரமா இருக்கும். மற்ற சமயங்கள் அழகா இருக்கும். எப்படிப்பட்ட அழகு கூட தூங்குற போது கோரமா தான் இருக்கும். ஆனா பகவானுக்கு அந்த சமயத்துல உள்ள அழகு விட எப்பவுமே கிடையாது. அவ்வளவு அழகு மற்ற திருக்கோலங்களை விட. அதை சேனிச்சிருக்கார். அப்ப காகாசுரன் வரான், ஏதோ ரத்த கிளறி ஆகிவிடுறான். விராட்டியே ராமனை எழுப்பியே ஆயிடுறது. அப்படி எழுப்பி விட்டு இந்த அழகை அனுபவித்துக் கொண்டிருந்தேனே, அரசியா இருந்தா தேவல, ரசிகையான நான் போய் கட்டி விட்டேனே, ராவனை எழுப்பித்தான் காரியம் குழமான்னு எழுதுறான். பரந்தவாக நான் மத்தவளா இருந்தா தூங்கச்சே காரியம் செய்ய முடியாது, நான் எழுந்து வந்துதான் காரியம் ஆனோம். அப்படின்னா ராமன் என்ன தூங்கிட்டே இருப்பார், அப்படி நினைச்சா போறோம் நம்ம ஆபத்தை காப்பாத்துவாரு. எங்க இருந்தார் பரமாத்மா? துவாரையில் இருந்தார். திரௌபதி எங்கேருந்து கூப்பிட்டா, கிருஷ்ணன் துவாரகாவாசன் கிட்ட வந்தா காரியம் பண்ணார். தூரத்தில் இருக்க குடலை சொல்றது இல்லையா? அவர் தூங்கும்போது ராமா காகாசன் உபதிரம் பண்றான்னு நான் சொன்னேனால ஆபத்தை காப்பாற்ற மாட்டானா? விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குச்சே, நான் அவனை எழுப்பி விட்டேனேன்னு அப்படி துடிச்சு போயிடுறா. யாரு? சீதா பிராட்டி. சுகசுத்தா பரந்தவா ஸ்ரீமானு. அவ்வளவு அழகு அந்த ராமனுடைய சேன திருக்கோலத்துல. அதை சேவிச்ச விஸ்வாமித்தர் கௌசல்யா நினைச்சுட்டார். கௌசல்யா சுப்ரஜா என்ன பாக்கியது என்ன பாக்கியதுன்னு அவளை கொண்டாடுறாருன்னா, ஏன் தசரத சுப்ரஜா சொல்லக்கூடாதா? ஏன் தசரதர் கூட அந்த பாக்கியம் கிடைக்குமேன்னா அது கிடைக்காது. ஏன்னா புருஷன் சொன்னா அதுவும் பெரிய ராஜா சக்கரவர்த்தி, ராஜ்ய வாரங்களே ஏற்பட்ட வியாபாரம், பெரும் குழந்தை எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு அவகாசம் கிடைக்க போடுது அவருக்கு. எங்க டைம் இருக்கும் அவருக்கு? எப்பாவது ஒரு க்ஷணம் வந்தா கூட அது பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் ஓட வேண்டியதுதான். அப்படிதான் இருக்கும், அதிகமா வராது. அதனால தசரதர் சொல்லல. இன்னொன்னு இவருக்கு தசரதை கண்டாலே பிடிக்காது. ராமநாதன் அந்த கிழவன் என்ன பாடுபட்டான். இந்த கௌசல்யா கிட்ட போய் சொன்னோம்னா பெண்டா நியாயமா கலங்கணும். அவள் கலங்கவே இல்லை, சந்தோஷமா போயிட்டு வாங்கதான். அவள் விஷயம் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுருக்கா. இந்த கிழவனுக்கு நானே அமவேத்தி மகாத்மானம் வகிட்டோமின்னு சொன்ன பிறகு புரியலையே, கேவல பிள்ளைன்னு நினைச்சுட்டானேன்னு தசரதன் சொன்னாலே இவருக்கு பிடிக்காது. கௌசல்யக்கு உள்ள சிறப்பு யாருக்கும் கிடையாது. அதனால்தான் கௌசல்யா சுப்ரஜாராமா இவனை பெற்ற வயதுடையாள் என்ன நோம்பு நோட்டார் அவ்வளவுதான் சொல்லிட்டான். யசோதாரி சொல்றா, உண்மையில நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் எதிர்த்தியா மறுபடிதான் உண்டாவா. நான் பிள்ளை பெற்ற மாதிரி யார் பெற்றிருப்பா? ஆயாதி ஈட்சத்துவமேனம் நயனசத சகசிர அவலவனா இருக்கும். கண் வராம பாருங்கோ. இந்த 2 கண்ணுக்கு வராது, 1000 கண்ணால பார்க்க வேண்டிய ஒரு குழந்தை என்ன அழகு பாருங்கோ. இந்த மாதிரி குழந்தை யாராவது பெற்றிருக்காளா? சத்தியம் சர்வாசிரியோஸ்மின் ஜெகதி மதிதரா அந்த வந்தியாமி சத்தியா. உண்மையில நான் சொல்றேன், நீ கோபிச்சிக்கோ, நீங்க பிறக்கிற குழந்தை எல்லாம் அணிப்பிள்ளை கீழ்பிள்ளை மாதிரி. இந்த மாதிரி பிள்ளை யாருக்கு பிறந்திருக்குது? எவ்வளவு அழகு அவளுக்கு, அவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரி கௌசல்யா கிடைச்ச சந்தோஷம் யாருக்குமே கிடையாது. கௌசல்யா சுடுவைத்தேன புத்திரேன அமிர்த தேஜசா. அதனால்தான் கௌசல்யா சுப்ரஜாராமான்னு சொன்னான். இன்னொன்னு சொன்னார், கௌசல்யா சுப்ரஜான்னா தாத்பரியம் கௌசல்யை பெற்ற நல்ல பிள்ளையே. அதாவது யார் உண்மையான பிள்ளைன்னா, ஜீவதோர் வாக்கியகரணாது பிரத்யக்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்டதானாச்சே திருபிஹி புத்திரஸ்ய புத்திரதா. அவன் தான் சுப்ரஜா. எல்லாரும் பிள்ளையா இருக்கான். உண்மையான பிள்ளையாருன்னா அப்பா அம்மா ஜீவிதமா பிழைத்திருந்துச்சு, அவ சொன்ன பிரகாரம் கேட்கணும். அதான் முக்கியம். அவ ஜீவதோர் வாக்கியகரணாது. அந்த மாதிரி குழந்தை அவன் தான் உண்மையான பிள்ளை. அப்புறம் அப்பா அம்மா போன பிறகு அப்புறம் சாப்பிட்டங்கள் அவங்களமா நடக்கும். அப்பாவுக்கு பலாப்பழம் பிடிக்கும், வாங்கி பண்ணிடுவோம். எதுக்கே பிரசாதமே கிடைச்சிருக்காரு. ஏன்னா போன பிறகு என்ன பண்றது? இருக்குச்சே அவ சொன்ன பிரகாரம் கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்புறம் போன பிறகு பிரதி வருஷங்கள் கர்மாக்களை பண்ணணும், கரைக்கு சென்று சாதம் பண்ணணும். இது 3 பண்ணா அவன் தான் புத்திரன் தான். ராமனை பத்தி கேட்டு வேண்டுவான் அப்பா அம்மாவுக்கு. ராமனே சொல்றாரு அந்த சுக்ரீவன் கிட்ட கடைசியில, சுக்ரீவா விபீஷணங்கிற பரம் மாதிரி ஒரு சகோதரன் இருப்பான், என் மாதிரி பிள்ளைதான் இருப்பான். மத்விதாவா பிது புத்திராவா. எங்க தப்பனார் ராஜ்யம் உண்டுனார், சரின்னு. ராஜ்யம் இல்லைன்னார், அதை விட சந்தோஷப்பட்டேன். 100 பிள்ளையா இருந்தா கடவரை நேற்று இருக்கு என்ன நீங்க உங்க இஷ்டமா உள்ள தள்ளு விடுவான். லக்ஷ்மணன் அப்படித்தானே சொல்றாரு. லக்ஷ்மணன் அதான் சொல்லிருக்காரு. நேற்று அவன் வாயால சொல்லியாச்சு, கம்சன் அப்படித்தானே பண்ணுவான். காப்பனார் உள்ள தள்ளுவானே, அந்த மாதிரி தள்ளிடுவான். நான் அப்படி இருந்தேன்னா அதை விட சந்தோஷப்பட்டேன் என்றார். அந்த மாதிரி என் மாதிரி ஒரு பிள்ளை தான் கிடைக்கணும். சுக்ரீவா உன்னை போற ஒரு ஸ்நேகிதன் தான் கிடைக்கணும் என்றுதான் சொல்றார் ராமன். அந்த மாதிரி கௌசல்யா சுப்ரஜா ராமா ராமான்னர். அதனால பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சந்தியாவந்தன காலம் வருது, கிழக்கு காலம்பர சந்தியை பிராக சந்தியாவந்தன காலம் வருது, எழுந்துருன்னார். எதுக்காக எழுந்துருக்குதுன்னார்? சேன திருக்கோலத்தை சேவிச்சாச்சு, அந்த திருக்கோலத்தையும் சேவிக்கணும்டா. எவ்வளவு ஆசை பாருங்க. இப்போ சேன திருக்கோலத்தை பார்த்தார், பண்ணுங்கா பரமாத்மா. அதை பார்த்தாச்சு. ஆழ்வார் சொன்னார், கிடந்த நாள் கிடத்தி எத்தனை நாள் கிடத்தின்னார். பெருமாளை போய் சேனிச்சுட்டே இருக்காயே, உடம்பு நோவாதா, எழுந்து உட்காரே என்றார். 3 தோற திருப்புலி கிடந்தா இருந்தருளாயே என்றார். அது ஒரு ஆச்சரியம். ஆயினாலே பெருமாளுடைய ஒவ்வொரு திருக்கோலம் உங்க ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி உத்திஷ்டா அந்த அழகு சேவிக்கின்றா. நரசார்தூரா கர்த்தவியம் தெய்வமாந்திகம். அந்த வியாக்கியானம் பண்றா பெருமாளுடைய ஒவ்வொரு திருக்கோலம் உங்க அழகு. பெருமாள் எழுந்திருக்கார். ஆயினா நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் எல்லாமே அழகு.
கிடந்தது சேவிச்சாச்சு, இருந்தது திருக்கோலம், அப்புறம் எழுந்து நடக்க போறான் பரமாத்மா, அதை சேவிக்கணும், ஒவ்வொன்றையும் சேவிக்கணும். அந்த ஆசையினால்தான் உத்திஷ்டா நரசார்தூரா கர்த்தவியம் தெய்வமானியம். இந்த பக்கத்துல திருநீர்மலைன்னு திவ்யதேசம் இருக்கு, சமீபத்துல போய் எல்லாரும் சேவிக்கலாம், சேவிக்காதவாலும் சேவிக்கும். ரொம்ப உலக ஆழ்வார் பாடல் சமீபத்துல பல்லாவரத்துக்கிட்ட உள்ளது. அந்த 4 பெருமாள் இருக்காருங்க. நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், 4 பெருமாள். நன்றாய புனல் சூழ் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர். ஒவ்வொரு ஊர்ல ஒரு பெருமாள் தான். நரையூர், திருவாலி, குடந்தை, கோவல் நகர். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஊருக்கு. இங்க 4 பேரும் இருக்கா. நீர்மலை 4 பெருமாளும் இருக்கா. என்ன இருக்கா அங்க சரித்திரம் எனக்கு தெரியுமா? ஒரு ரிஷி உக்ரமான தபஸ் பண்ணி கொண்டிருந்தார், மோட்சம் அடைய வேணும்னு நல்ல தபஸ் பண்றார். உடனே பெருமாள் நேரம் வந்துட்டார். நேரம் வந்து ரிஷி எதுக்காக தபஸ் பண்றாரு? மோட்சத்துக்காக தானே, என் அடைய வேணும் தானே. நானே நேரம் வந்தாச்சு, புறப்படும் பெருமாள் புறப்படும். இவர் பார்த்தார், இவ்வளவு சீக்கிரம் வருவாய் நான் நினைக்கலையே என்றார். சரிதான், சீக்கிரம் வந்து கொடுத்தது, நான் நிதானமா வரலாம்னு நினைச்சா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாயே, நான் அப்படி நினைக்கலையே. திடீர்னு அப்படி புறப்படணும், அப்படி போட முடியுமா? எத்தனை பந்துக்கள் இருக்கா, வேண்டி வாழ்லாம் இருக்கா, நண்பர்கள்லாம் இருக்கா, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வர வேண்டாமா? கொஞ்சம் இருந்து போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வரேன் என்றார். அப்புறம் போனார், இருந்துட்டே இருக்கார், நிற்கலாமா இருந்துட்டே இருக்கார். அப்புறம் போனார், 1 மணி 6 மணி ஆச்சு, வரவே காணும், வரலைன்னா அப்புறம் அங்கே வந்தார். இந்த உள்ளூர் மனுஷாலாம் வந்து இருக்கா, வெளியூர்லாம் பல பேர் இருக்கா, எல்லாருக்கும் தட்டி அடிச்சிருக்கேன், அவெல்லாம் வரணும், எல்லாரும் வந்தா பிறகு சொல்லிட்டு தான் புறப்படணும். உட்கார்ந்து ரொம்ப நழியாக போறது தோன்றுதான். அப்புறம் அவன் இருந்தான், உட்கார்ந்தார். அப்புறம் மழை ஆச்சு, அப்புறம் வந்தார். எல்லாரும் வந்தாச்சு, நான் வந்துட்டா சில பேர் ட்ரெயின் ரொம்ப லேட்டா வரதான் வந்துருக்கா, கொஞ்சம் நாழியாக போறது தோணுது, சிரமமா இருக்கும், படுத்துக்கோ வந்தார். சரிதான், படுத்து வந்தார் பெருமாள். நின்றான், இருந்தான், கிடந்தான். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வந்தார். என்ன எல்லாரும் வந்தாச்சேன்னா வந்தாச்சுன்னார். புறப்படலாமா அண்ணா? அவ இப்ப சொல்றா, இவ்வளவு சீக்கிரம் என்ன அவசரம், மல்லா போலாம் தான், நீ போன்றார் பெருமாள். இவ்வளவுதான் நடந்தா, இவ்வளவு சீக்கிரம் என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்து போனா போச்சுன்னா நடந்தான். உடனே பெருமாள் போயிட்டார். ஒழுங்கு போனோம். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சுவாமி சுவாமின்னு கூப்பிட்டார். என்ன கூட வந்து இருக்கேன், கூட வரீங்க, இத்தனை ஏதோ சொன்னாரு. என்ன எனக்கு பந்துக்கள் யாரு சுவாமி, உற்றார் உறவினர் யாரு, வாசுதேவ சர்வம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் எந்த பந்தும் எடுக்க வேண்டாம், யாரையும் எடுக்க வேண்டாம், ஒத்துணை கிடையவும் கிடையாது, எல்லா பந்தும் நீதான். என்ன ஏதோ சொன்னீரே இருந்தார். உண்மை 4 விதமான திருக்கோலத்தையும் நல்லா 6 அமர செய்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் நல்ல திருக்கோலம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்ச நாள் நிக்க வச்சேன், இந்த சமத்தான் பொறுத்துக்கோ, எனக்கு கிடைச்சது. நான் சேவிச்சது மாத்திரம் போராது, இந்த வையகம் வாழணும். இதே மாதிரி இங்க சேவை சாதிச்சு உடனே சந்தோஷம். அப்படியே சேவை சாதிக்க இவ்வாறு செய்ய சேவிக்கலாம். அழகான ஒரு நாள். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். அப்படி இத்தனாடி சேன திருக்கோலம். உத்திஷ்டா எழுந்து அதை சேவிக்கணும். நரசார்தூரான் பகவான் கேட்கல, நினைச்சாராம், நான் என்ன சத்தியாபனம் பண்ணணுமா, எனக்கு என்ன காக்காலியா போது விடுறா, நான் என்ன பண்ணி ஆகணுமா? நரசார்தூரா மனுஷ சேஷனா அவதரிச்சிருக்காயிடா. அப்போ அவதாரம் மனுஷ அவதாரமாச்சே. ஆயினர கீதாவதாரத்தை பெருமாளை சொல்றார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் விடு லோகேஷு பிஞ்சனா மானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தேவச்ச கர்மணி. பகவான் சொல்றான், அர்ஜுனா நானும் தேவாதி தேவன், நான் பிராமணனா, ஏதாவது ஆணா பெண்ணா, எனக்கு ஜாதி உண்டா, எந்த கர்மாவும் நான் பண்ண வேண்டாம், ஆனால் எல்லாத்தையும் நான் விடாத பண்ணிட்டு இருக்கேன். பகவான் சொல்றான், நானும் அவாப்த சமஸ்த காமன், ஒரு கர்மாவை பண்ணி பாவத்தை விலக்கி கொண்டு ஏதாவது புருஷார்த்தத்தை அடைய வேண்டாம். நான் கர்மா விட்டா என்னை யாரும் கோபிச்சு போறது, எனக்கு பகவான் கிடையாது. ஆனா எல்லா கர்மாவையும் நான் விடாத பண்றேன். இதுக்காக நம்ம பண்றேன், லோக சங்கிரகார்த்தம். நானே பண்ணாத போனேன்னா எல்லாரும் பார்ப்பா, என்னுடைய பெருமாள் தெரியாது. கிருஷ்ணன் ரொம்ப நல்லவன், உயர்ந்த குலத்தில் இருந்தவன், அவனே சந்தியாவனம் பண்ணலையே, நான் பண்ணலாமான்னு எல்லாரும் விடுவா என்ன பார்த்து. இதுதான் பெரியவாளை சொன்னான். பண்றதுக்கு பெரியவாளை பார்க்காத இல்லையோ, விடுறதுக்கு பெரியவாளை என்ன பார்த்துருப்பா. அந்த பெரியவரே பண்ணலையே, நாமே பண்ணணும். அப்படிதான் எல்லாரும் பெரியவாளை பார்க்க. பண்றதுக்கு பார்க்க மாட்டேன்றா, எங்கேயுமே விடுறதுக்கு நல்லா பார்த்துருக்கா பார்ப்போம். அந்த மாதிரி கிட்டனே பண்ணலையே, நான் பண்ணணுமான்னு விட்டுவா. அப்போ இத்தனை பேரும் விட்டா அதனால வரக்கூடிய பாவத்துக்கு சமப்படுவா. அதுக்குதான் நான் தான் இங்க பிறந்து நான் அதுவா பண்ண போறேன். இப்போ அப்போ எனக்கா நான் பண்ணல, என்னை பார்த்து பிறர் செய்து வாழ்வதற்காக நான் பண்றேன். நீ தானே சொல்லியிருக்க. அப்ப மனுஷனாய் பிறந்திருக்க அப்படின்னாலே மத்தியாவதாரஸ்திக மத்திய சிக்ஷணம். மனுஷனாய் பிறந்ததுக்கு மனுஷால் இந்த மாதிரி நடக்க வேணும் என்பதற்காக தான் நீ பிறந்து அவதாரம் பண்ணி மாது நிர்வாகி பரிபாலனங்கள்லாம் பண்ணி சத்தியசந்தனா இருக்க வேணும் என்பதை காட்டிருக்காய். அதெல்லாம் முக்கியமான 4 பேரா பிறந்ததுக்கு 4 தர்மத்தையும் பரமாத்மா பிரகாசப்படுத்தினான்னு சொல்ல போறான். மேல வருது அந்த கிரமத்துல நீ மனுஷனா பிறந்திருக்க அப்படின்னாலே சத்தியாவந்தம் பண்ண வேண்டா. எழுந்து உத்திட்ட நரசார்த்தூரா கர்த்தவியம் தெய்வமான்மிகம். தேவனால ஒன்னால ஏற்படுத்தப்பட்ட தினந்தோறும் செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணியானோம். இதான் ஏற்படுத்தியிருக்க இந்த மாதிரி பண்ணணும்னு. அது மனுஷாளுக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்க.
நீ மனுஷனா பிறந்திருக்க அப்படின்னாலே நீ அந்த வியாபாரத்தை பண்ணணும். கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் அல்லது தெய்வமான ஆன்மீகர்மாவி நான் பண்ண போறேன்டா. நான் மனுஷன் உண்மையில மனுஷனா இருக்கேன், எனக்கு சில கர்மாக்கள் உண்டு, அதை நான் பண்ண போறேன். அந்த கர்மாவை பண்ணச்சு சர்வ கர்ம சமாராஜ்யம், நான் உனக்கே ராமார்ப்பணம் நேரம் பண்றேன்டா. நான் பண்ண போறேன் கர்மாவை, அந்த கர்மாவை ஸ்வீகரிச்சு கூடா நீ. கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் யாராவது கர்த்தவியம் போயா இல்லை மயா, நான் செய்ய வேணும், நான் பண்ண போறேன்டா. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, நான் சித்தம் செய்தாலே என்னுடைய அஜ்ஞானமாகிற அந்த காலங்கள்லாம் போய் ஞானமானது வளரக்கூடிய சமயம் வந்துருக்கு. இப்போ அதான் பூர்வா சந்தியா. சித்தம் செய்தாலே நான் இருட்டு போறது, வெளிச்சம் வர்றது, அந்த மாதிரி அஜ்ஞான அந்த காலம் போய் இப்ப ஞானம் உதயக்கூடிய சமயம், அப்படிப்பட்ட சமயம் வந்துருக்கு. எழுந்துரு, என் ஜென்மாவை சபலமாக்கு, உத்திட்ட நரசார்த்தூரா கர்த்தவியம் தெய்வமாதிகம் என்னெல்லாம் பல பிரகாரம் தோற்றம் பண்ணார். தர்ஷிருஷே பரமோதாரம் வஜ சுத்வாத்மஜௌ பிராப்துவான் ஸ்நாத்வான் கிருதோதகோ வீரவ். அழகான ஸ்லோகம், இதுதான் கவனிக்கணும். அதனால அதுக்கு என்ன அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே அந்த கம்பீரமான அழகான அந்த வார்த்தையை கேட்டு குழந்தைகள் எழுந்துட்டா. எழுந்து என்ன பண்ணா, அவர் சொன்ன பிரகாரம் ஸ்நாத்வா கிருதோதகோ வீரவ் ஜேவது பரமம் ஜபம். எப்படி சொல்றாரு பாருங்க. ஸ்நானம் பண்ணாள், எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணான்னா கிருதோதகாள் தர்ப்பணம் பண்ணான். என்ன தர்ப்பணம்? ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணான். வால்மீகி விடுறா பார்த்தீங்களா இங்க. அப்புறம் சத்தியாவந்தனம் பண்ணா. ஸ்நானம் பண்ண உடனே ஒரு தர்ப்பணம் பண்ணணும். அது என்ன பேரு? ஸ்நானாங்க தர்ப்பணம். இது வால்மீகி வியாக்கியானத்துல என்னன்னா ஸ்நாத்வா கிருதோதகோ வீரவு ஜேவது பரமம் ஜபம். முதல்ல ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ண உடனே ஒரு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு என்ன பேரு? ஸ்நானாங்க தர்ப்பணம். தேவ ரிஷி தர்ப்பணங்க ரிஷியே 3 தான், காண்ட தர்ப்பணம் கிடையாது. அது அப்புறம் பண்ணணும். ஆதார சக்தி தர்ப்பணங்கள்லாம் பண்றோமே, அப்ப தேவ ரிஷி பிதுரு காண்ட ரிஷி, அந்த தேவான் பிதுரு ரிஷின் இங்க 3 பேர்